ஓகே, இப்போ நம்ம எப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். யூஸிங் ஜெமினை அண்ட் சேட்ஜிபிடி. ஓகே, ஃபர்ஸ்ட் நாம் சேட்ஜிபிடிக்கு வந்து போவோம். ஓகே, சேட்ஜிபிடிக்கு போயிட்டு சேட்ஜிபிடி லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சேட்ஜிபிடியோட ஸ்க்ரீன் வரும். ஸோ அதில் ஜஸ்ட் உங்களுக்கு தேவையான கண்டென்ட் எழுதுங்க. எக்ஸாம்பிள், I want to create an advertisement for my milk selling shop. So please give me a good prompt for the ad. Enter. இப்போது இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையான அந்த ப்ராம்ப்டை வந்து ChatGPT கொடுக்கும். ஸோ உங்களுக்கு தெரியுதா, ஹை கன்வெர்ட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் ப்ராம்ப்ட் யூஸிங் த போஸ்டர் ஏஐ ஆர் யூஸிங் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நிறைய கொடுத்துருக்கு நம்மளுக்கு தேவையானது. ஸோ அதில் நான் வந்து இப்போது ஃபஸ்ட்டு ப்ராம்ப்டை வந்து நான் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஓகே, இந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி தானே நாங்கள் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை ஜெனரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஜெமினை ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இந்த லிங்க்குள்ளே போயிட்டு லைக் ஜெமினையை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ப்ராம்ப்டை காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணணும். ஸோ இதில் நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த நேமில் வந்து ஸோ இதில் ஷாப்போட நேம் வந்து ஜெய் மில்க் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியுதா, நான் எனக்கு தேவையானதெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதில் வந்து ஜெய் மில்க் அப்படின்னு சொல்கிற என்னோடய ஷாப் நேமையும் கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நான் இதை என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு கிளிக் ஒன்று பண்ண போகிறேன். எப்படி ஜெனரேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி கண்டென்ட்லாம் கொடுத்துருக்கோம். அது நம்மளோட கண்டென்ட் இல்லை, ப்ராம்ப்ட் கிடையாது, அது ChatGPTயில் எடுத்த ப்ராம்ப்ட். ஸோ அதை அப்படியே இது பண்ணியிருக்கோம். ஸோ யுவர் காண்டாக்ட் நம்பர்னு சொல்லி ஒன்று கேட்டிருக்கு. அதில் சேஞ்சஸ் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம், இல்லாட்டி அப்படியே விட்டுக்கலாம். ஜஸ்ட் இது ஒரு டெமோக்காக தான் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ண போகிறேன். ஸோ நேனோ பனானா வந்து அதை க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் என்ன மாதிரி வரப்போகுது அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதுதான் நம்மளோட அவுட்புட் வந்திருக்கு. ஸோ பாருங்கள், 100% ஃப்ரெஷ் ஃபார்ம் மில்க், pure healthy and no chemical, and J milk. So organic, rich in nutrition, farm fresh, hygienics, and you can see delivered, you can see here, no, delivered daily to your doorstep, and everything is mentioned here. So if you want to create another picture, you can write. உங்களுக்கு வேறு ஏதாவது பிக்சர் ஜெனரேட் பண்ணோம்னா நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணலாம், ஜெனரேட் அதர் பிக்சர். ஸோ இது உங்களுக்கு தேவையானதை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போது இந்த ஃபீல்ட்லேயும் ஏஐயோட டெவலப்மெண்ட் வந்து நல்லபடியாக வந்துருச்சு. ஸோ நீங்கள் போய் அட்வர்டைஸ்மெண்ட்காக போய் எங்கேயும் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. யூஸிங் ஒரு சிம்பிள் அந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியே உங்களுக்கான இந்த மாதிரியான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். இந்த ஃபீல்டு மட்டும் இல்லை,
லைக் இது ஒரு ரியல் எஸ்டேட் ஃபீல்டாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஜுவல்லரி செல்லிங் பிஸ்னஸ், சாரீ செல்லிங் பிஸ்னஸ், எதாக இருந்தாலும் இந்த முறையில் நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்து இதை க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். லைக் அட்வர்டைஸ்மெண்ட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இது ஜஸ்ட் நீங்கள் அப்படி டவுன்லோட் பண்ணிவிட்டு, இஃப் யூ வாண்ட் டு டவுன்லோட் திஸ் ஒன், see here, இந்த இடத்துல டவுன்லோட்னு காமிக்குதா, இங்கே பாருங்கள், அதாவது ரைட் சைடில் இருக்குது. ஸோ டவுன்லோட்னு கொடுத்தீங்கன்னா இங்கே தெரியுதா, டவுன்லோட் ஆகிரும் பிக்சர். ஸோ அவ்வளோதான். இதை அப்படியே ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வேறு ஒரு கண்டென்ட்டில் வேறு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஆடை வந்து எப்படி உருவாக்குறது அப்படின்னு சொல்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இது பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஜஸ்ட் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.